வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாலக் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சுடு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா கொதிச்ச தண்ணியில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. போதும், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் தண்ணி இருக்கும் இல்லையா, பச்சை தண்ணி, அதில் வந்து ஒரு போட்டு நல்லா வந்து அதை வாஷ் பண்ணி திரும்ப எடுத்துக்கோங்க. திரும்ப எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ இதை வந்து பேஸ்ட் ஆக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக சீனி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 2-3 நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். போட்டு நல்லா வந்து இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் அப்புறம் வந்து பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிடும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்த நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள். மசாலா வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கினாலே போதும், ஏன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வந்து பாருங்கள் மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் பன்னீர், இதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கின பன்னீராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரெஷ் பன்னீர், அதனால் இதோடையே சேர்த்து அந்த மசாலாவோட கொஞ்சமாக வந்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, பாலக் பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் வந்து இது மசாலாலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கவே வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே வந்து நான் கழுவி இதிலே ஊற்றிட்டேன். பாருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதி வெந்துருச்சு. பாலக் வந்து ஏற்கனவே வந்து அவ்வளோ தூரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து கீரை தான், அதை நம்ம அரைச்சி தான் ஊற்றிருக்கோம். ஏற்கனவே சுடுதண்ணிலையும் போட்டு எடுத்தனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி பன்னீரும் சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பட்ரு போட்டுக்கோங்க. பட்ரு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாலக் பன்னீர் மேலே கொட்டிடுங்க. சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் தேவைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, நான், பூரி, அப்புறம் வந்து ரோட்டி, கீ ரைஸ், கோகோனட் மில்க் ரைஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இது செம காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.